அனைவருக்கும் வணக்கம். ரயில்வேல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. என்ன நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஆர்பிஎஃப் எஸ்ஐ முடிஞ்சிச்சு. அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 மார்ச் 2025 20 மார்ச் 2025. சரிங்களா? கிட்டத்தட்ட 19 நாள் எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 28. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி ஃபுல்லாக நம்ம கையில் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த பிப்ரவரியில் நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்ன படித்து வச்சுருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே திரும்ப ரிவிஷன் மட்டும் நல்லா தரவாக பண்ணிடுங்க. ரிவிஷனில் எந்த ஒரு குறையும் வச்சிடாதீங்க. ஃபுல்லாக திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்க. ஆல்ரெடி நீங்கள் செஞ்ச டெஸ்ட்டவே திரும்ப செஞ்சு பார்க்கலாம். புரியுதுங்களா? தவறுகள் தவிர்க்கப்படும். அதனால நெகட்டிவ் மார்க் எதுவும் இல்லாமல் நல்லா டெஸ்ட் எழுதிடலாம். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த 2 மார்ச் 2025 20 மார்ச் 2025 வரை டெஸ்ட் நடக்க போகுது. இதில் இந்த நோட்டீஸ் விட்டோன்னே எல்லாத்துக்கும் எழுந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசியோட எக்ஸாம் டேட் வரும் அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக வச்சோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நடக்க வேண்டிய எக்ஸாமு இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணாதனால என்டிபிசி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்காமல் இருக்குது. 20 மார்ச் வரை என்டிபிசிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? அப்போ எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் டு மே. சரிங்களா? ஏப்ரல் மந்த்து மே மந்தில் நமக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கான என்டிபிசிக்கான எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 20ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி இடைப்பட்ட அந்த 10 டேஸில் வேணா எந்த எக்ஸாம்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஎல்பியோட செகண்ட் ஸ்டேஜு, சரிங்களா, ஜேஇயோட அடுத்த ஸ்டேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ நமக்கு என்டிபிசி படிச்சுட்டு இருக்கவங்கள பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷுவராக பிப்ரவரியும் கையில் இருக்குது, மார்ச்சும் கையில் இருக்குது. ஏப்ரலில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதனால் நமக்கு மேபி எக்ஸ்பெக்டட் டேட்டு எப்போ இருக்கும் அப்படின்னா ஏப்ரல் மேல தான் இருக்கும். அதனால் தெளிவாக தரவாக படித்ததை ரிவிஷன் பண்ணிடுங்க. கன்ஃபார்மாக என்டிபிசியில் போஸ்டிங் அடிச்சிடலாம். அதே மாதிரி கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்களும் திரும்ப படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணால் கன்ஃபார்ம் சக்ஸஸ் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்ட ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோஸ் பாருங்கள். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங், அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸு, இது போக சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்ஜெக்டிவ் டைப்லேயும் சரி தியரிட்டிக்கலாகவும் நடத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோவில் உங்களுக்கு என்ன வீடியோலாம் வேணும் அப்படின்றத கேட்டிருந்தோம். அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஷெடியூல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெனஸ்டே ஆர் தர்ஸ்டே, அதாவது நாளை இல்லாட்டி நாளை மறுதினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான குரூப் டிக்கும் என்டிபிசிக்கும் படிக்கக்கூடிய ஷெடியூலில் போட்டு உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வீடியோ எடுப்பாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.